வெல்கம் டு ஆயுஷ் அகாடமி. நான் உங்கள் ஆனந்த் சார். இது தினகரன் நாளிதழ் சென்னை பதிப்பு 22/5/2024. இதில் ஒரு முக்கியமான பிஜிடிஆர்பிக்கான செய்தி ஒளிஞ்சிருக்கு. இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக படிக்கலாம். எவ்வளவு பணியிடங்கள் நமக்கு இருக்குதுன்னு இதில் ஒரு செய்தி ஒளிஞ்சிருக்கு. இந்த பேப்பர் கட்டிங்கில் பார்த்திங்கன்னா ஆசிரியரின் நியமனம்னு பாருங்கள். ஆசிரியர்கள் நியமனத்தில் இந்த மேலே அந்த ரைட் சைடில் ஒரு குழந்தைகள் படம் இருக்குது இல்லைங்களா, அது கீழே பாருங்கள். முதுகலை ஆசிரியர்களுக்கான மொத்தம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே எவ்வளோ நம்பர் இருக்குது? 3876 முதுகலை ஆசிரியர்கள். அதுக்கு கீழே இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 4989, 5154 எஸ்ஜிடி பிடி. இவங்களெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எஸ்எம்சி வழியாக தற்காலிக ஆசிரியர்களை நியமித்து சென்ற வருடம் மிக சிறப்பாக பள்ளியை நடத்திட்டாங்களாம். அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, பிஜிடிஆர்பியோட வேக்கன்சி இதில் கிளியராக தெரியுது பாருங்கள். 3876 முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடத்தை தற்காலிக ஆசிரியர்களை வச்சு தான் ரன் பண்ணியிருக்காங்கன்றது பள்ளி கல்வித்துறையோட தகவல். அப்போது நமக்கு 3600 வேக்கன்சி ஸ்கூல்ஸில் இருக்குது. நம்ம டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானரில் வந்த 200ன்றது கிடையாது. இவ்வளோ அதிகமாக இருக்குன்றது தகவல் ஊர்ஜிதமாக இருக்குது. அதனால் பிஜிடிஆர்பி படிக்கிறவங்க உத்வேகத்தோடு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கான தேர்வுகள் இந்த வருடத்தோட இறுதியில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அடுத்த வருஷத்தில் ஆரம்பத்தில் நடந்துடும். அப்போ நீங்கள் அடுத்த வருஷம் அகடமிக் இயரில் நீங்கள் போய் வேலையில் சேர்ந்துருவீங்க. அதான் எப்பவும் போல் அந்த 2025 ஆஃபலி எக்ஸாமுக்கு முன்னாடி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரோடு போயிடுங்க. ஸோ நீங்கள் அனைவரும் இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் வேலை வாங்க என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ஆயிஷாவின் அஃபிஷியல் சேனல். இந்த அஃபிஷியல் சேனலில் உங்களுக்கு நிறைய தகவல்கள் இனிமேல் வரும். தேங்க்யூ டீச்சர்ஸ். படிங்க. பிஜிடிஆர்பி வருமானு கேட்காதீங்க. வந்துடுச்சு, வேக்கன்சி இவ்வளோ இருக்குதுன்னு தெரிஞ்சிடுச்சு. எவ்வளோ வேக்கன்சி? 3876 வேக்கன்சி நமக்காக இருக்குது. தற்காலிக ஆசிரியர் வச்சுருக்காங்க. எக்ஸாம் வச்சாங்கன்னா அது உங்களுக்கு தாங்க, வேற யாருக்கு கொடுக்க போகிறாங்க? வாழ்க வளமுடன்.